சான்றோர் மக்களே, நிகழ்ச்சியினுடைய கதாநாயகர், பல கதாநாயகர்களை உருவாக்கிய நம்முடைய எஸ்பிஎம் ஐயா அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பொக்கிஷம் ஐயா அவர்கள். இலக்கிய வட்டத்திற்கு தான் அந்த பெருமை உண்டு. காரணம், அவர் எவ்வளவு பெரிய இயக்குனராக இருந்தாலும் நாம் இலக்கிய வட்டம் அழைக்கிறோம் என்று சொன்னால் முகமாமணி தான் அவருக்கு முதலிலே தெரிவார். முகமாமணி என்று நினைத்தவுடனே அவர் சரி நலமா இருக்கிறாரா என்று கேட்பார். முகம் இதழை கேட்டுவிட்டு மாமணி எழுதின அந்த கிண்டனார் பதில்களை எல்லாம் தொடர்ந்து படித்து பாராட்டிய பெருமைக்குரியவர் நம்முடைய எஸ்பிஎம் ஐயா அவர்கள். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் திட்டமிட்டு தன்னுடைய செயல்பாடுகளை வகுத்து கொண்டிருக்கிற ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே இன்று தினம் இங்கே வருகை தந்திருப்பது நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு மிகப்பெரிய பெருமை என்று சொல்லி அவரிடம் நான் கேட்டேன், நிகழ்ச்சியை சரியாக நாம் நிறைவு செய்ய வேண்டும் என்ற உடனே நீ கொடுக்குற கால்ஷீட் தான்பா அப்படின்னார் அவர். அந்த அளவுக்கு அவர் தெளிவாக இருக்கக்கூடிய எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் வாழும் காலம் பண்ண நீ வாழிய என்று புறநானூற்றிலே ஒரு தொடர் உண்டு. அது மாதிரி எங்களுடைய காலத்தை எல்லாம் ஏற்று அவர் வாழ வேண்டும் என்கின்ற அந்த வாழ்த்தினை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயா அவர்களுடைய வாழ்த்துறை இப்பொழுது இருக்கிறது. அவருக்கு தெரிய நேரம், அவருக்கும் நாம அதிகமான சிரமத்தை கொடுக்க கூடாது. இப்பொழுதே ஒலி வாங்கி அவர் கொடுத்த பொழுது வாங்க மறுத்துவிட்டு நான் நின்றுதான் பேசுவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். எப்பொழுதுமே தமிழ் நின்று கொண்டு இருக்கும். ஐயா அவர்கள் வருகிறார்கள். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். நல்ல சாப்பாட்டு நேரத்தில் கொண்டு என்ன விட்டுருக்காங்க. சாப்பிட போவோமா, இந்த முத்துராமன் சார் பேச்சை கேட்போமா அப்படின்னு ஒரு விவாதம் நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இது எங்களுக்கு பழக்கமான ஒண்ணுதான். இந்த இலக்கிய வட்ட 505வது நிகழ்ச்சியில கலந்து கொள்வதை பெருமையாக நான் நினைக்கிறேன். பல நிகழ்ச்சிகளில் இலக்கிய வட்டத்தில் நான் கலந்துக்கிட்டு இருக்கேன், பேசியிருக்கேன், வாழ்த்தியிருக்கேன். அது இன்றைக்கு நம்முடைய மணிமேகலை சிவராமன் அவர்களுடைய 2 நூல்களை வெளியிடுகிற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். குற்றம் பார்க்கிறேன் என்ற புத்தகமும் உன்னத பயணங்கள் என்ற 2 புத்தகங்களையும் நான் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் கருதி கொள்கிறேன். நான் அதிக நேரம் பேச போறதில்லை. ஆகவே நீங்களே பேச வேண்டாம், நான் பேசிட்டு போயிடுவேன். அதை ஒரு 10 நிமிஷம் எனக்காக நேரம் ஒதுக்குங்க. இதை ஒரு இலக்கிய வட்டத்தினுடைய விழாவாக மட்டும் நான் நினைக்கல. இது ஒரு குடும்ப விழா. நல்ல கைதட்டில் தத்துவமா வேண்டாமா? நல்ல கைதட்டினா இந்த தூங்குவோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க முடிச்சுக்குவாங்க. ஏன்னா இந்த மாதிரி விழாக்கள் நடக்கிறது ரொம்ப கஷ்டம், நடத்துறது ரொம்ப கஷ்டம். இந்த இலக்கிய வட்டத்தில் ஐயா முகமாமணி அவர்கள் நான் நினைக்க வேண்டும். அவர் பட்ட பாடுதான் இன்னைக்கு 505 நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கணும். பெருமையோட பிரமகார் காலரை தூங்கிட்டு இருக்காரு. இந்த ஐயா எனக்கு எப்ப பார்த்தாலும் இந்த ஐயா ஜெகதீசன் எனக்கு ஒரு காதல். அவர் தான் இப்ப தலைவர். எல்லா கூட்டத்துக்கும் எல்லா கூட்டத்தையும் சிறப்பாக நடத்துறதுக்கான வழிவகைகளை சொல்லிட்டு இருக்கிறார். அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஜெகதீசன் ஞாபகம் வரவில்லை, பேரறிஞர் அண்ணா அவர்களைத்தான் நான். அதே பேச்சு, அதே நடை, அதே சிரிப்பு. அந்த அண்ணா நடக்கும்போது இப்படி கொஞ்சம் உடம்பு ஆட்டி அனுப்பார். அதே மாதிரி உடம்பு ஆட்டி அனுப்பார். அண்ணாவை ஞாபகப்படுத்துகிற ஜெகதீசன் அவர்களுக்கு ஒரு முறை கைதத்தை மனமாற பார்க்கணும். அதை போல இந்த அமைப்பை செவ்வனே கொண்டு சென்று கொண்டிருக்கிற நம்முடைய ஐயா, நம்முடைய இளமாறன் அவர்கள் முகத்தினுடைய பத்திரிகைக்கு ஆசிரியர் இருக்காங்க. அதே போல பிரபாகரன் அவர்கள் திட்டமிடுதல், அதைப்படி நடத்துறது, அது எல்லாம் அந்த மாதிரி இலக்கிய வட்டத்தில் உறுதியாக இருக்கிற அந்த உறுப்பினர்கள், குறிப்பாக குடும்பமாக இருக்கிற அந்த உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள்.
ஒரு வெள்ள நல்ல கை தட்டினா எனக்கு உற்சாகமா இருக்கும். அங்கே இன்னைக்கு நம்ம அம்மா மணிமேகலை சிவராமன் அவருடைய உன்னத பயணங்கள் என்ற புத்தகமும் குற்றம் பார்க்கின்ற புத்தகமும் வெளியிட்டிருக்கிறோம். அந்த எந்த சூழ்நிலையில் அவங்க அவங்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல வேலை செஞ்சாங்க. அதன் பிறகு சிவராமன் அவர்களோடு உலகமெல்லாம் சுற்றி வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மணிமேகலை அம்மையார் அவர்களுக்கு சிவராமன் அவர்கள் இறந்து போன துக்கம் வாழ்க்கையிலே அமைந்து விட்டது. அந்த துக்கத்திலிருந்து வெளியே வரணும். பல பெண்கள் அதையே நினைச்சு அழுதுகிட்டு இருப்பாங்க. இந்த அம்மா அப்படி இல்லை. சிவராமன் போனா தமிழ் இருக்கு, தமிழ் எழுத்து இருக்கு. அந்த எழுத்தின் மூலமாக நான் சிவராமனை மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து சேர்த்தேன். என்னை உற்சாகமாக என்று என்னை என் வாழ்க்கை துணையாக வாழ்ந்தார். அவங்களுக்கு மகன் சந்தோஷ், அவருடைய மனைவி உமா சந்தோஷ், இன்னொரு மகன் சுடர்மொழி, அமெரிக்காவில் பல் வைத்தியர். இந்த மாமியாராவது வலது பக்கத்தில் மகனையும் இடது பக்கத்தில் மருமகனையும் வச்சுக்கிட்டு பாராட்டுவாங்களா? எங்கேயாவது சொல்லுங்க. ஒரு மனைவியும் மகனையும் மருமகனையும் ஒரே இடத்துல வச்சு வாழ்த்திய நம்முடைய மணிமேகலை அம்மையார் அவர்களுக்கு நம்முடைய தனிப்பட்ட பாராட்டுக்கள். இதையே இவ்வளவு அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, பல வீடுகளில் இன்னைக்கு மாமியார் சண்டை, நாத்தனார் சண்டை இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. தயவு செஞ்சு இந்த பத்திரிகையாளர்கள், ஊடகங்களை சேர்ந்தவர்கள் எல்லாம் மகளையும் மருமகளையும் ஒரே மேடையிலே ஒரே நேரத்திலே பாராட்டிய மாமியார் நம்முடைய மணிமேகலை அம்மா அப்படிங்கிறத சொல்லி, இதை மாதிரி எல்லா மாமியாரும் மருமகளும் நாத்தனாரும் வாழவும், அது குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது அழுத்தம் திருத்தமா உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எழுத்தாளர்கள் என்பவர்கள் வெறும் கற்பனை எழுதுவதில்லை, வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகள், உன்னத பயணிகள் ஒரு புத்தகம் உலகம் பூரா சுற்றிட்டு அதை பார்த்து ரசித்து அதை அப்படியே எழுதியிருக்கிறாங்க. அந்த உலகத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாம் எப்படி இருக்கு, என்ன கலாச்சாரம், என்ன பண்பாடு, எந்த அளவுக்கு வளர்ந்திருக்காங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த புஸ்தகத்தை படித்தீங்கன்னா அந்த நாட்டுக்கெல்லாம் நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. கையெழுத்து பத்திர என்ன சாப்பாடு தரோம். இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்ல ஆசைப்படுறேன். சுஜாதா அவர்கள் எழுதிய நாவல் பிரியான ஒரு கதை. அந்த கதை வெளிநாட்டில் நடக்கிற சம்பவங்கள். அந்த பிரியாங்கிற கதையை சுஜாதா இடத்துல வாங்கி பஞ்சு அருணாச்சலம் அவர்கள், முத்துராமன் செட்டு போட்டு எடுக்கக்கூடாது, அந்தந்த நாட்டிலேயே போய் எடுக்கணும், அதுக்கு வேண்டியதை செய்யுங்கன்னு சொன்னார். ஆனால் ஒரே தடவை போய் பார்த்துட்டு எடுக்கிறதுனா கஷ்டம். நானும் கேமராமேனும் அந்த சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங் இங்கெல்லாம் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்துட்டு ரெண்டாவது தடவை ஆர்டிஸ்டை கூப்பிட்டு போய் எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது நேரமும் மிச்சமாகவும், எந்த இடத்துல எடுக்க போகிறோங்கிறதுக்கு நம்ம பர்மிஷன்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முறை போய் நாங்கள் பார்த்துட்டு மறுமுறை ஆர்டிஸ்ட்லாம் கூட்டிக்கிட்டு போய் படம் முழுக்க எடுத்த படம் பிரியா மகிழ்ச்சியோட சொல்லி. அந்த பிரியாவில் அவள் எல்லா இடங்களையும் நான் எடுத்துட்டு வர முடிஞ்சது அப்படின்னா, நான் முதல்ல போய் பார்த்துட்டு அதை ஜீவனிச்சுக்கிட்டோம். நானும் கேமராமேன், இந்த டெகாஷ் இங்கே எடுத்தவங்க இருக்கும், இந்த பாட்டு இங்கே எடுத்தாங்க நல்லா இருக்கும், அப்படிலாம் எடுத்ததுனால தான் அது நல்லா வந்தது. அது முதல்ல அது மனசில் பதியணும். கேமராமேனுக்கும் டைரக்டருக்கும் பதிஞ்சாதான் நாங்கள் ஒழுங்காக படத்தை எடுக்க முடியும்.